இது நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற எல்லோரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை. பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நம்ம நாட்டில் போய் இருந்த அப்பாவிகளை அநியாயமாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது. இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள். நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது. அவருடைய நடவடிக்கையை மோடி எடுத்த ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கையை முழு மனதோடு பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் மோடியினுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டளையிட்டு நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்டத்துடைய அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களத்தில் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்கும் இந்திய தேசம் என்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள். நேதாஜி சுபாஷ் நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடிக்கிற நாங்கள். இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் நாங்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த ஒத்திகை நடக்கிறது. இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம். இந்த யுத்தத்திலே அதிமுகவுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான இளைஞர்கள் தேவையான சொன்னால் 1000 பேர்களை விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, ராஜபாளையத்திலிருந்து, சிலித்திலிருந்து, இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆட்சியில எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. எதை சொன்னாருங்கிறது அவருக்கு புரியல. நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. வந்த உடனே உடனடியாக நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னார். யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துனாங்க. அதுக்கப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்கினாங்க. 4 வருஷம் ஆச்சு நீட்டு ரத்தாகல. மதுக்கடையை முழுவதுமாக மூடுவோம். தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி போன்றவர்கள் சொன்னார்கள். ஸ்டாலின் சொன்னார். கருப்பு கொடி வீடு வீடு கருப்பு கொடியெல்லாம் தூக்கி நின்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோடிக்கு வருமானத்தை கூட்டியிருக்காங்க சாராயத்தில். அதுவும் செய்யலை. நீ என்ன பண்ணியிருக்காங்க? பள்ளியில் கல்லூரியில் படித்த மாணவருடைய கடன்களை ரத்து பண்ணியிருக்காங்களா? நகைக்கடன் ரத்து பண்ணியிருக்காங்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடன் ரத்து பண்ணியிருக்காங்களா? எதுவுமே செய்யலையே. செஞ்சோன்னு என்ன அர்த்தம்? அரிசி விலையை கூட்டிருக்காங்க, பருப்பு விலையை கூட்டிருக்காங்க, மண்ணெண்ணெய் விலையை கூட்டிட்டாங்க, எல்லா விலையும் முடித்தாங்க. எல்லா விலையும் தாறுமாறாக போச்சு. கம்பி விலை, செங்கல் விலை, சிமெண்ட் எல்லாம் ஏறி போச்சு. எந்த விலை குறைஞ்சிருக்கு? 1000 ரூபா கொடுத்து என்ன செய்ய? 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு வருது பட்ஜெட்டில் குடும்பத்துக்கு. ஒரு சாதாரண குடும்பத்தில் 1000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தவனுக்கு 4000 ரூபா கொடுக்க வாடகை. அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் 10,000 ரூபா இருந்த போது குடும்பத்தை நடத்திக்கலாம். அதிகபட்சம் போனால் 15,000 இருந்த போதும். இன்னைக்கு 50,000 இருந்த குடும்பத்தை நடத்த முடியும். சாப்பாடு 3 நேரம் சாப்பிட முடியும். இல்லை ஒருவேளை சாப்பாடு தான். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. எடப்பாடியுடைய ஆட்சியுடைய சிறப்பையும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய கஷ்ட காலத்தை எண்ணிப்பார்கள், பிரித்து பாருங்கள், பகுத்து பாருங்கள். அப்போது தெரியும் ஸ்டாலின் சொல்வது பொய்யா, அதிமுக சொல்வது பொய்யான்னு. ஸ்டாலின் சொல்வது அத்தனை பொய். எடப்பாடியார் சொல்வது அவர் நேர்மையான வார்த்தைகளை சொல்கிறார், உள்ளதை சொல்கிறார், நல்லதை செய்கிறார், உண்மையை சொல்கிறார், செய்தியை சொல்கிறார். அப்படிப்பட்ட தலைவன் தான் நாட்டை ஆள வேண்டும். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யான வேஷங்களை, புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். அது நடக்காது. நடக்கக்கூடிய வாய்ப்பு இனிமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் விழித்தெழுந்து விட்டார்கள். அருமையான சம்பட்டடியை இந்த தேர்தல் அடிப்பார்கள். குறுப்பெயர்ச்சி அதிமுக ஏறுகட்டும், திமுக இறங்கட்டும். எந்த மக்கள் அடிச்சாண்டு கொடுத்துருக்காங்க? வீட்டில் போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க, குக்கிராமத்தில் போய் கேட்க சொல்லுங்க, நகரத்தில் போய் கேட்க சொல்லுங்க. எல்லாரும் வருத்தப்பட்டு கிடக்கிறாங்க. மனு வாங்கினாலும் என்னாச்சு? 1 கோடி பேர் மனு வாங்கினது. மனு எங்கே போச்சு? வேலை வாய்ப்பு கொடுக்க சொன்னாங்களே. 40 ஒரு 3 லட்சம் பேருக்கு 4 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்களே. யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? எங்கே வேலை கொடுத்துருக்காங்க? பட்டதாரி பெண்கள் படிச்சு சும்மா இருக்காங்க, வேலைக்கு போக முடியல. பிஎட் முடிச்சவங்க, எம்எட் முடிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போக முடியல. எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே லாக் ஆகி கிடக்கு. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போய் கிடக்காங்க. பழைய ஓய்வு திட்டத்தை கேட்டு போராடி அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவங்க திட்டத்தை நிறைவேற்றல. அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்துடைய ஆசிரியரும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி இவர் சந்தோஷமா இருக்காரு. முதலமைச்சருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அவருடைய வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அது உண்மைதான். மற்றவங்க எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. அதற்கு தகுந்த தக்க பதிலடியை 26 தேர்தல் முடிவு சொல்லும். அங்க போய் பட்டம் அமுக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி ரெட்டலை தான் தெரியும். எடப்பாடியார் தான் தெரிவாரு. முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும்
மீ டூ லவ் யூ. தேங்க்யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிருங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.